எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். எல்லாரையும் சிவசூத்ரா யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எப்பயும் போல இன்னைக்கும் ஒரு அற்புதமான ஒரு கேள்விக்கு பதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த நெத்தி பூட்டில் இல்லை புருவ மத்தியம் இல்லை சுழுமுனை பொட்டு இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி அழுத்தம் இருக்குது, இல்லைன்னா எனக்கு குறுக்குறு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த யோக பாதையில் வர்றது முதல்ல அதை தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் விவரமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யோக பயிற்சி கற்றுக்கணும், இல்லை ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், தியான பயிற்சி கற்றுக்கணும் என்ற விருப்பம் இருந்ததுன்னா நாங்கள் எங்கள் குரு அவங்க குரு கிட்ட கற்றுக்கினது, அவங்க குரு கிட்ட கற்றுக்கினது வழி வழியாக சித்தர்கள் கொடுத்த தியான பயிற்சியை முறையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே நம்பர் இருக்குது. இல்லை நான் இன்னொரு இடத்துல பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை எந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும்னு எனக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா அப்போயே எங்களை கூப்பிடலாம். நாங்கள் உங்கள்கிட்ட பேசிவிட்டு எந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு செட் ஆகும்ன்ட்டு அதோடைய கிளாரிட்டியும் தருவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் தலைப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு நெற்றி பொட்டில் அழுத்தம் ஏற்படுகிறது, எனக்கு நெற்றி பொட்டில் குறு என்ற உணர்வு உள்ளது, எனக்கு நெற்றி பொட்டில் ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கு. ஒவ்வொரு யோக முறையிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெற்றி பொட்டில் உணர்வு ஏற்படுகிறதா உங்களுக்கு ஞானம் அடைய போகிற அறிகுறி, நீங்கள் கடவுளை காண வேண்டிய அறிகுறி, நீங்கள் ஏதோ ஒன்றை அடையப் போகிறீர்கள் என்ற அறிகுறி, நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் ஞானப்பாதையில் என்று ஒரு அறிகுறின் என்று நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையை யாரும் தெளிவாக சொன்னதே இல்லை. இன்னைக்கு யாரும் சொல்லாத விஷயத்த நம்ம சொல்லுவோம். ஏன்னா எல்லாரும் அமானுஷ்யமான விஷயமாகவும் இல்லை பிரம்மாண்டமான ஒரு விஷயமாகவும் சொல்கிறாங்களே தவிர்த்து இதை உண்மையாக ஏன் அந்த அழுத்தம் ஏற்படுகிறது, ஏன் அந்த உணர்வு வருதுன்னு சொல்லலை. அந்த இடத்துல எந்த விதமான யோகம் செய்தாலும், வாசி யோகமாக இருந்தாலும், குண்டலினி யோகமாக இருந்தாலும், உபாசனாவாக இருந்தாலும், எதை செய்தாலும் என்ன நிகழ்கிறது என்றால் உங்களுடைய சக்தி ஆற்றலானது ஒருமுகப்பட்டு மேல் ஏறுகிறது. இந்த மேல் ஏறிய ஆற்றலானது நம்மளுடைய புருவ மத்தியில் அடைகிறது. அங்கிருந்து அது வெளிப்பட வேண்டும், இல்லை என்றால் அது உங்கள் உடம்பில் எல்லா இடத்துலையும் பரவ வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி நம்ம ரத்தத்தில் போய் கலக்கணும், மிச்சம் இல்லை வேஸ்ட் அது வெளியில் வெளியேறிடணும். ஒருவேளை நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சிறுநீர் ஆனது வெளியேறவில்லை என்றால் உங்களுடைய வயிறு வீங்க தொடங்குகிறது, நோயாகிவிடும். கரெக்டுங்களா? அப்போ எந்த பயிற்சி முறை செய்தாலும் இந்த சக்தியானது மேல் ஏறுகிறது. இந்த சக்தியானது மேல் ஏறி உங்களுடைய நெத்தி பொட்டில் குவிகிறது. அந்த இடத்தில் அது நிரம்புகிறது. இதை நீங்கள் ஒன்று உடலில் எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும், இல்லை வெளியேற்ற வேண்டும். சக்தி எப்பயுமே ரெண்டு விதத்தில் வெளியேற்றலாம். ஒன்று கீழ் வழியாக வெளியேற்றலாம், மற்றொன்று மேல் வழியாக வெளியேற்றலாம். இந்த இரண்டு வழிதான் சக்தி வெளியேறும் வழி. கீழ் வழியாக வெளியேறுவது தற்காலிகமானது. அது உங்களுக்கு சோர்வை தரும், உங்களுக்கு
அது அவ்வளோ சிறப்பான பலன்களை தராது. இன்னும் சொல்ல போனால் அது தற்காலிகமானது. ஏன் இந்த கீழ் வழி அமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இது ஓவர்ஃப்ளோ, வேஸ்ட் வெளியேறது, அதுக்காக தான் கீழ் வழியை வச்சது. அதாவது மேலே செல்ல முடியாத போது, மேல் வழியாக செல்ல வழி இல்லாத பொழுது இந்த சக்தியானது கீழ் வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. மேல் வழியாக வெளியேறாத யாருக்கும் இந்த சக்தியானது கீழ் வழியாக போய்கிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம காமம் என்று சொல்லிடுறோம். கீழ் வழியாக சக்தி வெளியேறுவது காமமாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களுக்கு மேல் வழியா அந்த சக்தியை ஏற்றுவது இல்லை வெளியேற்றுவது எப்படின்னு தெரியாது. வேற வழி இல்லாம அவங்க சக்தியானது விரயமாய்கொண்டே இருக்கு, கீழ் நோக்கி பாய்ந்து விரயமாய்கிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த சக்தி கீழ் நோக்கி பாயும் பொழுது காமமாகவும், மேல் நோக்கி பாயும் பொழுது என்னவாக இருக்கிறது? மேல் நோக்கி பாயும் பொழுது இது ஞானமாக மாறுகிறது. கீழ் வழியாக பாய்ந்த காமம் இதுவே மேல் வழியாக போகுதுன்னா அது ஞானமா மாறுது. எனவே நீங்கள் யோகம் செய்து, அது வாசி யோகமோ குண்டலினி யோகமோ எந்த யோகம் செய்தாலும் இந்த ஆற்றலானது மேல் எழும்பொழுது அது ஞானமாக மாறி உங்கள் நெற்றி பொற்றை அடைகிறது. இங்கிருந்து நீங்கள் அதை மேல் நோக்கி ஏற்ற வேண்டும். இதை மேல் நோக்கி ஏற்றத்துக்கு ஒரே வழி என்ன என்றால், ஒரு குரு இல்லாமல் இதை ஏற்ற யாராலும் முடியாது. அந்த இடத்தில் அந்த சக்தியை வெளியேற்றாமல் இல்லை ஏற்றாமல் அங்கேயே குவித்து வைக்கும் பொழுது அது வழியாகவும் நெற்றி போட்டில் குறுகுறு என்ற உணர்வும் தோன்ற ஆரம்பிக்குது. அந்த சக்தியானது மேல் எழுந்து நெற்றி பொட்டை அடைந்து விட்டது என்று அர்த்தம். இந்த சக்தியை நெற்றி பொட்டில் இருக்கும் அழுத்தத்தை நீங்கள் மேலேற்ற வேண்டும். அப்படி மேல் ஏற்றாவிட்டால் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தர ஆரம்பிக்கும். யாருக்கு இந்த வித்தை தெரிகிறதோ, நெற்றி போட்டில் வந்த சக்தியை எப்படி மேலேற்றுவது என்ற அந்த நுட்பம் தெரிஞ்சிருக்கிறதோ அவருக்கு மரணம் இல்லை. எனவே நீங்கள் எந்த பயிற்சி செய்து உங்கள் நெற்றி போட்டுக்கு கொண்டு வந்த சக்தியை அதை அங்கிருந்து மேல் ஏற்ற தெரியாமல் நிறைய பேர் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். நிறைய பேர் அதில் பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். அப்படியானால் இந்த நெற்றி பொட்டில் இருக்கக்கூடிய சக்தியை மேலேற்றுவது எப்படி? இந்த கலையை தெரிஞ்ச குரு கிட்ட போயிட்டு அந்த நெற்றி பொட்டில் ஏறிய சக்தியை அதை எப்படி மேலேற்றுவதும், அதை மீதி உள்ள மற்ற ஆதாரங்களோட சமநிலைப்படுத்துறது எப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இந்த நெற்றி போட்டில் இருக்கும் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உங்களுக்கு உங்கள் உடம்புல எல்லா இடத்துலையும் எல்லா நாடிகளையும் கரெக்டாக போயிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அங்கே போயிட்டு அந்த சக்திகள் சேர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வெற்றி போட்டு இல்லை புருவ மையத்தில் உங்களுக்கு குறுகுறுன்னு அதோடைய விளைவு என்ன பண்ணணும்ன்ட்டு. இதே தான் நம்ம தியான பயிற்சிகளும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம உபதேச முறையிலையும் சக்தியை எப்படி மேலேற்றுறது, அதை எப்படி மறுபடியும் கீழே இறக்குறது, அதே மாதிரி அந்த சக்தியை எப்படி ரொம்ப அதிகமாக நெற்றி போட்டுலேயோ இல்லை தலையிலையோ இருக்காமல் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி தரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு.
குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.